ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா வாய்ஸ் நாவல்ஸ். நான் உங்கள் நிலா. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கதை அவனுக்கு நிகரவள், எபிசோட் 52. வாங்க கதைக்குள்ள போகலாம். இங்கு வர்ஷினி முன் பேசிக்கொண்டிருந்த அந்த ரவுடியை பார்த்து கடுப்பான வேதாவோ அவனை வேகமாக அடித்து கீழே தள்ளியிருந்தார். அவளின் அந்த செயலை தான் ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர் குடும்பத்தினர். ஆனால் அதையெல்லாம் கண்டு கொள்ளாதவளோ வர்ஷினியை பார்த்து, இன்னும் என்ன என்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டவள் அவனை அடித்ததை பார்த்து அவளை அடிக்க வந்த மற்றவர்களையும் அடிக்க ஆரம்பித்தாள். தானும் களத்தில் இறங்கிய வர்ஷினி மற்றும் மித்ரா இருவரும் சரமாரியாக அங்கே வந்த அத்தனை பேரையும் அடித்தார்கள். முதலில் இவர்கள் சண்டையிடுவதை பார்த்து பயந்த ஜானகி, ரத்னவர்மா, ஜோதி, கிருஷ்ணாவெல்லாம் கூட போக போக இவர்களின் இந்த சண்டையை பார்த்து என்ஜாய் செய்தவர்கள் தாங்களும் தங்கள் பசங்களைப் போல் விசில் அடித்து அவர்கள் கையில் இருந்த ஸ்நாக்ஸை புடுங்கி சாப்பிட்டு எல்லாம் என்ஜாய் செய்து கொண்டிருந்தார்கள். அதோடு மட்டும் இல்லாமல் மித்ராமா ரைட்ல அடி, வேதா இந்த பக்கம் என்று கமெண்ட் வேற கொடுத்து கொண்டிருக்க அவர்களின் இந்த செயலை தான் அரண்டு போய் பார்த்து கொண்டிருந்தார்கள் மயூரி மற்றும் ரோஹித் இருவரும். ஆனால் விஸ்வாவிற்கு ஏற்கனவே அக்னியை பற்றி தெரியும். ஆனால் வர்ஷினி மற்றும் வேதாவின் இந்த செயல் அவனுக்கும் அதிர்ச்சியை தான் கொடுத்தது. ஆனால் அவர்களின் இந்த அதிர்ச்சியை எல்லாம் துளியும் கண்டு கொள்ளவில்லை அவர்களின் குடும்பத்தினர். ஜாலியாக ஏதோ ஃபைட் சீனை திரையில் பார்ப்பது போல் என்ஜாய் செய்து பார்த்து கொண்டிருந்தார்கள். பின் அவர்கள் அனைவரையும் அடித்து முடித்த பின் திரும்பி விஸ்வாவை பார்த்த மித்ராவோ, ஏசிபி சார், இப்போ உங்கள் டீமை வந்து இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போக சொல்லுங்க என்று சொல்ல அவனின் தலை தானாக சரி என்பது போல் ஆடியது. பின் தனக்கு தேவையான அனைத்தையும் ஏற்கனவே வாங்கியதால் அங்கிருந்து அனைவரும் அவர்களின் வீடு நோக்கி கிளம்பினார்கள். ஒரு சில வேலை இருப்பதால் ராம் சீதா கூட ஆதியின் வீட்டிற்கே செல்ல அவர்களுடன் அதர்வா, ஆராவும் சென்றார்கள். விஸ்வா, ரோஹித், மயூரியின் வண்டியெல்லாம் கூட ஆதியின் வீட்டில் இருப்பதால் அவர்களும் அங்கேதான் வந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் வீட்டு வாசலிற்கு வந்து நின்றவுடன் தன் குடும்பத்தினரை பார்த்த வேதா, வர்ஷினி, மித்ரா மூவரும், அது ஜானுமா, எங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருக்கு, நாங்கள் அதை முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறோம், நீங்கள் போங்க என்று சொல்லி திரும்பி நடக்க போனவர்களை அழைத்த சீதாவோ, இப்போ என்னடி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒர்க், ஏற்கனவே டயர்டா இல்லையா உங்களுக்கு என்று கேட்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா, நாங்கள் உடனே வந்துடுறோம் என்று சொன்னவர்கள் வேகமாக அங்கிருந்து சென்று விட்டார்கள். அவர்கள் இவ்வளவு அவசரமாக ஓடுவதை பார்த்து அனைவரும் குழம்பினார்கள். பின் ஏதோ முக்கியமான வேலை இருக்கும் போல என்று நினைத்தவர்கள் உள்ளே செல்ல ஒரு நொடி அரண்டு விட்டார்கள். உள்ளே அமர்ந்திருந்த மூவரை பார்த்து முதலில் தெரிந்த ரத்னவர்மாவோ, ஆதி, துருவா, சர்வா, நீங்க எப்போ வந்தீங்க? எப்பவுமே 8 மணிக்கு தானே வருவீங்க, இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்க என்று கேட்க மூவரும் ஒரு வார்த்தை பேசவில்லை, அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். பின் கிருஷ்ணவர்மாவோ, அது ஒன்றும் இல்லடா, 2 நாள்ல ஃபங்க்ஷன் வருதுல்ல, அதான் கொஞ்சம் திங்ஸ் வாங்கலான்னு வெளியே போயிருந்தோம் என்று சொல்ல, ஆனால் எதுவும் பேசாமல் அவர்கள் மூவரையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் ஆதி. அவனின் அந்த பார்வையை பார்த்த அர்ஜுன், அதர்வா, அம்ரு, ஆராவிற்கெல்லாம் உள்ளுக்குள் உதறல் எடுத்தது. ஏன் ஜானகி, சீதா, ஜோதிக்கெல்லாம் கூட சற்று பயமாக தான் இருந்தது. பின் அனைவரையும் அமைதியாக பார்த்த துருவனோ, ஷாப்பிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுச்சா என்று கேட்க, நல்லா முடிஞ்சதுடா என்று சொன்னார் ஜோதி. அவனை தொடர்ந்த சர்வாவோ, எந்த பிரச்சனையும் இல்லைல்ல, நல்லபடியா எல்லாம் வாங்கிட்டீங்கல்ல என்று கேட்க, என்னடா பிரச்சனை வரப்போகுது, அதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டோம் என்று ஜானகி சொல்ல, அப்படியா, அங்க எந்த பிரச்சனையும் நடக்கலையா என்று அழுத்தமாக வந்து விழுந்தன ஆதியின் வார்த்தைகள். அதில் ஒரு நொடி திடுக்கிட்டனர் அனைவரும். பின் தன்னை சமாளித்து கொண்ட ரத்னவர்மாவோ, இல்லடா, எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு நினைச்சு நீ கேட்குற, ஆமா, ஏன் நீங்க எல்லாம் சீக்கிரம் வந்திருக்கீங்க என்று கேட்க,
அவர்களை அழுத்தமாக பார்த்த ஆதியோ, ஒரு படம் பார்த்தோம், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதான் அதை உங்ககிட்டயும் காட்டலான்னு வந்தோம் என்று சொல்ல, அதில் புரியாமல் அனைவரும் முழித்தார்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் ஆதிக்கு படம் பார்க்கும் பழக்கமெல்லாம் கிடையாது என்று. இவன் இப்பொழுது எதை பற்றி பேசுகிறான் என்று புரியாமல் அனைவரும் முழிக்க, சர்வாவை பார்த்த ஆதியோ, ப்ளே பண்ணடா, அவங்களும் பார்க்கட்டும் என்று சொன்னான். சரி என்று தலையசைத்த சர்வாவோ அங்கிருந்த பெரிய டிவியில் எதையோ ப்ளே செய்ய விசில் சத்தம் காதை கிழித்தது. அந்த விசில் சவுண்டை கேட்ட அத்தனை பேரின் உடலும் ஒரு நொடி ஆட்டம் கண்டது. அந்த விசில் சவுண்டை தொடர்ந்து மித்ரா, வேதா, வர்ஷினி மூவரும் ஃபைட் செய்து கொண்டிருப்பதும் வர கண்கள் விரிய அதிர்ச்சியில் பார்த்து கொண்டிருந்தார்கள் அனைவரும். பின் அதை பாஸ் செய்த சர்வாவோ அவர்களை முறைத்து பார்த்தவன், என்னது இதெல்லாம் என்று கேட்க, அவர்களோ திருவென்று விழித்தார்கள். அவர்கள் முழிப்பதை பார்த்த துருவனோ, ஆமா எங்க அந்த மெயின் அக்யூஸ்ட் 3 பேரும் என்று கேட்க, அவர்களை பார்த்த ஜோதியோ, ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லி போனாங்கப்பா என்று சொல்ல, அவர்களை பார்த்து சிரித்த சர்வாவோ, அவங்களுக்கு தெரியாதா துருவா, நம்ம எப்படியோ இதை பார்த்துருப்போன்னு, அதனால தான் முன்னாடி எஸ்கேப் ஆயிருப்பாங்க என்று சொல்ல, ஆமாம் என்று தலையசைத்தான் துருவன். ஆனால் அதை கேட்ட குடும்பத்தினர் மொத்த பேரும் அவர்கள் மூவரையும் வறுத்தெடுத்தார்கள். இங்கு ரத்னவர்மாவோ அவர் மனைவி ஜானகியின் காதில், உன் மருமகளுக்கு 3 பேரும் தலை தெறிக்க ஓடினப்பவே நம்ம உஷாரா இருக்கணும், வீணா வந்து இப்போ மாட்டிக்கிட்டோம் என்று சொல்ல, அவரோ திருவென்று முழித்தவர் பின் ஆதியை பார்த்து, ஆதி நான் எதுவும் பண்ணலடா, நான் வேணான்னு எவ்வளவோ சொன்னேன், அவங்க தான் என் பேச்சை கேட்கவே இல்லை என்று சொல்ல, அவரை தொடர்ந்த ஜோதியோ, ஆமா ஆதி, உன் அப்பாங்க கூட இதுக்கு சப்போர்ட் தான், நாங்க எவ்வளவோ வேண்டான்னு சொன்னோம் என்று பாவமாக முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, அவனோ திரும்பி சர்வாவை பார்த்தான். ஆதியை பார்த்து தலையசைத்த சர்வாவோ ஜானகி, ஜோதி, ரத்னவர்மா, கிருஷ்ணவர்மா 4 ஜூம் செய்து அந்த வீடியோவை காட்ட, அந்த வீடியோவில் ஜானகியோ கத்தி கொண்டிருந்தார். மித்ரா ரைட்ல பாரு, அவன் கிட்ட வரான் பாரு என்று அவனை அடி என்று ஜானகி கத்த, இங்கு ஜோதியோ, வர்ஷி என்ன அடிக்கிற நீ, அவன் கையை உடைக்க வேணாமா என்று கேட்டார். நீங்க சொல்லிட்டீங்கல்ல ஜோமா, இதை உடைச்சிடுறேன் என்று சொன்ன வர்ஷினியோ அவனின் கையை உடைத்திருந்தாள். அதை பார்த்து குஷியாக கத்தினார்கள் ஜானகி மற்றும் ஜோதி இருவரும். அவர்களை தான் பார்த்து கொண்டிருந்தார்கள் ரத்னவர்மாவும் கிருஷ்ணவர்மாவும். இந்த காட்சியை பார்த்த ஜோதி மற்றும் ஜானகி இருவரும், இப்படிலாமா பண்ணோம் என்று கேட்க, தன்னை பார்த்து கேட்ட ஜோதியை பார்த்த ஜானகியோ, இவனுங்க இப்படி படம் போட்டு காட்டுவானுங்கன்னு தெரிஞ்சா நம்மளும் கொஞ்சம் டீசெண்டா அமைதியா இருந்திருக்கலாம் என்று சொல்ல, அதுதான் நமக்கு இப்ப தெரியாது, அதனால தானக்கா மாட்டிக்கிட்டோம் என்று சொன்னார் ஜோதி. இவர்கள் இப்படி தனக்கு தானே பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த ஆதியோ, பதில் சொல்லுங்க, இதான் நீங்க வேண்டான்னு சொன்னதா என்று கேட்க, தன் மனைவிகள் முழிப்பதை பார்த்த கிருஷ்ணா மற்றும் ரத்னவர்மா இருவரும் பேச வர, நீங்க பேசாதீங்க, பெரியவங்க தானே, கொஞ்சம் கூட யோசிச்சு நடக்க மாட்டீங்களா, வயசாக உங்களுக்கு மூளை வேலை செய்தா இல்லையா, அவங்க தான் அத்தனை பேர் முன்னாடி லூஸ் மாதிரி சண்டை போடுறாங்கன்னா அவங்கள பெரியவங்களா தடுக்காம நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று கோபமாக கத்தினான் ஆதி. அதில் கடுப்பானவரோ, நாங்க உன் அப்பா அம்மாடா, பார்த்து மரியாதையா பேசு என்று சொல்ல, அப்பா அம்மா மாதிரியே நடந்துக்கிறீங்க, ஏதோ அவனுங்க தான் சின்ன பசங்க புரியாம விசில் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்கன்னா அவனுங்க கையில இருக்க ஸ்நாக்ஸை புடுங்கி சாப்பிட்றீங்க என்று ஆதி கோபமாக கத்த, அதில் அனைவரும் அமைதியாக நின்றிருந்தார்கள். பின் திரும்பி சிறியவர்களை பார்த்தவனோ, உங்களுக்கு எல்லாம் என்ன சின்ன பசங்கன்னு நினைப்பா, அறிவில்ல, அங்க என்ன ஃபைட் ஷோவா நடக்குது, சேர் போட்டு உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க என்று சொல்ல, அனைவரும் ஒரு வார்த்தை பேசாமல் அவனை தான் பாவமாக பார்த்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அதையெல்லாம் துளியும் கண்டு கொள்ளாத ஆதியோ, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் உங்க பாக்கெட் மணியை கூட நான் கட் பண்ண வேண்டியதா இருக்கும் என்று கோபமாக சொன்னவன் அனைவரையும் நிற்க வைத்து திட்டிக் கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக மூவரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க அதில் காதில் ரத்தம் வராத குறையாக நின்று கொண்டிருந்தனர் குடும்பத்தினர். அவர்களுடன் சேர்ந்து விஸ்வா, ரோஹித், மயூரி மூவரும் கூட என்ன செய்வது என்றே தெரியாமல் நின்று கொண்டிருந்தார்கள். பின் போனா போகுது என்று விட்டவன், இனிமே இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்று சொன்னவர்கள் வேகமாக அந்த வீட்டிலிருந்து வெளியில் சென்று விட்டார்கள். அவர்கள் சென்ற பின் தான் நிம்மதி பெருமூச்சு விட்ட அனைவரும் ஆளுக்கு ஒரு மூலையில் சோஃபாவில் விழ, அப்பொழுது ஜானகியை பார்த்த ரத்னவர்மாவோ, கொஞ்சமாவது பெத்தவங்கன்னு மரியாதை கொடுக்குறாங்களா உன் பசங்க, எப்படி திட்டிட்டு போறானுங்க பார் என்று சொல்ல, அவரோ, ஆனா இந்த பொண்ணுங்களை பார்த்தீங்களாங்க, பண்றதெல்லாம் அவளுங்க பண்ணிட்டு எப்படி ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு நம்மள மட்டும் மாட்டி விட்டுட்டாளுங்க என்று சொல்ல, அதற்கு சீதாவோ தன் மகள்களை சத்தமாகவே திட்டிக் கொண்டிருந்தார். இவளுங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்ல வேண்டியது தானே, நம்மளும் உஷாராயிருப்போம்ல. அதை விட்டுட்டு இவளுங்க மட்டும் எப்படி எஸ்கேப் ஆனாலுங்க பார். திடீர்னு வேலை இருக்குன்னு சொல்லி அவளுங்க ஓடும் போதே நம்ம யோசிச்சிருக்கணும் என்று சீதா சொல்ல, அனைவரும் ஆமாம் என்பது போல் தலையசைத்தார்கள். அப்பொழுது வீட்டிற்குள் நுழைந்தார்கள் பெண்கள் மூவரும். உள்ளே வந்தவர்கள் ஹாலில் டயர்டாகி அமர்ந்திருப்பவர்களை பார்த்து லேசாக சிரித்துவிட்டு, என்னாச்சு, டோஸ் ரொம்ப ஓவரோ என்று கேட்க, அனைவரும் அவர்கள் மூவரை தான் தீ என மறைத்தார்கள். இப்போ எதுக்கு எல்லாரும் எங்களை இவ்வளோ அன்பா பார்த்துட்டு இருக்கீங்க என்று வேதா கேட்க, அவளின் தலையிலேயே நங்கென்று கொட்டினார் சீதா. அதில் கத்தியவள் தன் தலையை தேய்த்து கொண்டே, ஏமா என்ன அடிக்கிற என்று கேட்க, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது என்று கேட்க, அதை கேட்ட வர்ஷினியோ, ஏன் தெரியாது, நல்லா தெரியுமே இங்க என்ன நடந்திருக்கோன்னு, என்ன திட்டு கொஞ்சம் பலமோ, காது நல்லா இருக்குல்ல என்று கேட்க, வர்ஷினியை முறைத்த ஜானகியோ, உங்களுக்கு தான் தெரியும்ல, எங்களுக்கோ சொல்லியிருக்கலாம்ல என்று கேட்க, அதை பார்த்த மித்ராவோ, சொல்லியிருந்தா நீங்களும் எங்க கூட வெளியே வந்திருப்பீங்க, அப்புறம் மறுபடியும் எப்படி இருந்தாலும் வீட்டுக்கு தானே வந்தாகணும், மொத்தமா சேர்த்து எல்லாரும் திட்டு வாங்கணும், இப்போ நீங்க வாங்கிட்டா அவங்க கோபம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கோம்ல என்று சொல்ல, மற்ற இருவரும் ஆமாம் என்று சொல்லி சிரித்தார்கள். அவர்கள் சிரிப்பதை பார்த்து இவர்களை முறைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் அனைவரும். தங்களை முறைத்து பார்ப்பவர்களை பார்த்து மித்ரா ஏதோ பேச வர, அதுவரை தன்னை முறைத்து பார்த்து கொண்டிருந்தவர்களின் கண்கள் பயத்தில் சூழ்ந்தது. அதை மித்ரா கவனித்த நொடி வர்ஷினி மற்றும் வேதாவிற்கு சைகை காட்ட, அவர்கள் அனைவரும் இங்கிருந்த அனைவரின் முகத்தையும் ஒரு நொடி பார்த்தார்கள். அவர்களுக்குள் இருந்த கோபம் மறைந்து பயம் சூழ்ந்து கொள்ள, அதில் எதையோ யூகித்தவர்கள் திரும்பி மித்ராவை பார்த்த வேதாவோ, என்ன மித்து, மாட்டிக்கிட்டோமா என்று கேட்க, நானும் அப்படிதான் நினைக்கிறேன் என்று சொன்ன மித்ரா, அடுத்து இப்ப என்ன பண்றது என்று கேட்டாள். அதற்கு வர்ஷினியோ, ஹாலில் எல்லாரும் முன்னாடியும் திட்டு வாங்கினா அசிங்கமா போயிடும், அங்க வேற அவ்வளோ பெரிய ஆக்ஷன் பிளாக் நடத்திட்டு வந்திருக்கோம், அப்படி இருக்கிறப்போ இங்க அசிங்கமா திட்டு வாங்கினா நல்லாவா இருக்கும் என்று கேட்க, அவளை தொடர்ந்த வேதாவோ, அதுவும் கரெக்டு தான், திட்டோ அடியோ எதுக்கு ஹாலில் வாங்கணும், ரூம்லயே வாங்கிக்கலாம் என்று சொல்ல, அவளுக்கு சரி என்று சொன்ன மித்ரா, ஓகே ரெடி ஸ்டார்ட், ஓட ரெடியா இருங்க என்று சொன்னவள் 1 2 3 என்று சொல்ல, சிட்டாக மேலே ஓடினார்கள் மூவர். தலை தெறிக்க ஓடியவர்களை தான் ஆவென்று பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள் குடும்பத்தினர். ஆனால் அவர்கள் மூவரும் ஒரு நொடி கூட பின்னால் திரும்பி பார்க்கவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் அவர்களுக்கு பின்னால் அவர்கள் கணவர்கள் இருக்கிறார்கள் என்று. அதனால்தான் வேக வேகமாக திரும்பாமல் அவர்களின் அறைக்கு சென்றவர்கள் கதவை வேகமாக அடித்து சாத்தினார்கள். அவர்களின் இந்த செயலில் அதிர்ந்த குடும்பத்தினரோ தங்களுக்கு முன்னால் அனல் கக்க
பார்வையாலேயே எரித்து கொண்டு நின்றிருக்கும் ஆதி துருவன் சர்வாவை பார்த்தவர்கள் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழிக்க, அவர்களோ அவர்களை ஒரு நொடி பார்த்துவிட்டு தங்களின் அறைக்கு சென்றார்கள். அவர்கள் சென்ற பின் பெருமூச்சை விட்ட அர்ஜுனோ, இப்ப எதுக்கு அண்ணிங்கெல்லாம் ரூமுக்கு போனாங்க? எப்படியும் அண்ணனுங்க அங்கதான் வருவாங்க, அவங்க மாட்டிப்பாங்கன்னு தெரியும், அப்புறம் எதுக்கு போனாங்க? அவங்க வெளியெல்லாம் ஓடி இருக்கணும் என்று கேட்க, அவனை பார்த்த ஜோதியோ அவனின் தலையிலேயே நங்கென்று கொட்டியவர், உனக்கு வரப்போற பொண்டாட்டி ரொம்ப பாவம்டா என்று சொல்லிவிட்டு அவர் அறைக்கு சென்று விட்டார். அதை பார்த்து ஒன்றும் புரியாமல் அர்ஜுன் முழிக்க, தன் தலையை தேய்த்து கொண்டவன் அவன் ஜானகியை பார்த்து, அம்மா ஜோதிமா என்ன சொல்லிட்டு போறாங்க என்று கேட்க, அவரும் அவன் தலையில் லேசாக கொட்டியவர் அங்கிருந்து சென்று விட்டார். இப்ப நான் என்ன கேட்டேன்னு எல்லாரும் என்னை கொட்டிட்டு போறாங்க என்று அர்ஜுன் கோபமாக கத்த, அவனை பார்த்த ரத்னவர்மாவோ, பின்ன கொட்டாம என்னடா பண்ணுவாங்க, லூசு மாதிரி கேள்வி கேட்கிற என்று கேட்டார் அவர். நான் என்ன கேள்வி கேட்டேன்ட்டு இப்போ நீங்க இப்படி கேட்குறீங்க என்று அர்ஜுன் கேட்க, அதையே தான் அதர்வா மற்றும் விஸ்வாவின் மனதிலும் இருந்தது. அவன் சரியாக தானே கேட்டான், எதற்கு இவர்கள் அவனை அடிக்கிறார்கள் என்று நினைத்தவர்கள் அவர்களும் ரத்னவர்மாவையே பார்க்க, அவர்கள் மூவரையும் ஒரு நொடி பார்த்த ரத்னவர்மாவோ, ஏன்னா புருஷன் எவ்வளோ கோபமா இருந்தாலும் அவனை எப்படி சமாதானப்படுத்தணும்னு பொண்டாட்டிங்களுக்கு தெரியும். உங்க அண்ணனுங்களை உங்க அண்ணிங்க பார்த்துப்பாங்க, நீ திரும்ப அவன் கிட்ட அடி வாங்காம உன் ரூமுக்கு போ என்று சொன்னவர் அவர் அறைக்கு சென்று விட்டார். அவர் அப்படி சொன்னதன் பிறகுதான் அங்கிருந்த அனைவருக்கும் ஏன் ஜானகி ஜோதி அவனை அடித்தார் என்று புரிந்தது. இங்கு விஸ்வாவோ திரும்பி அம்ருவை பார்க்க, அவளோ அவனை ஒரு மாதிரி கேவலமாக லுக்கு விட்டவள் தன் ரூமிற்கு சென்று விட்டாள். அவர்கள் சென்ற பின் விஸ்வா, மயூரி, ரோஹித் கூட அவர்கள் வீட்டிற்கு கிளம்பினார்கள். இங்கு இப்படி இருக்கையில் அங்கு ஒரு பெரிய வீட்டில் ஒரு பெண் அழுது கொண்டிருந்தாள். அவளின் முன் ஏகப்பட்ட போட்டோக்கள் வைக்கப்பட்டிருந்தன. அந்த போட்டோவை எல்லாம் அவளிடம் காட்டிய அவளின் தந்தையோ, சொல்றத நம்புமா, நீ நினைக்கிற அளவுக்கு அவன் நல்லவன் கிடையாது, அவன் உன்ன மாதிரியே நிறைய பொண்ணுங்க கூட பழகிருக்கான், அதுக்கான ஆதாரம் தான் இதெல்லாம், இந்த போட்டோஸ் எல்லாம் நான் ஆஃப் பண்ணதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். ஒருவேளை உனக்கு என் மேல சந்தேகமா இருந்தா நீயே கூட இந்த போட்டோஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாரு, இதெல்லாம் ஒரிஜினல்னு ஏற்கனவே டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு, நீ அதையும் வேணா பாரு, இதெல்லாம் உண்மைமா, அவன் உன்னை ஏமாத்துறான், அவன் உனக்கு வேண்டாம் என்று சொல்ல, அந்த போட்டோவை எல்லாம் வெறித்து பார்த்து கொண்டிருந்தவளோ திடீரென்று சத்தமாக கத்த ஆரம்பித்தாள். இல்ல இல்ல, அவன் என்னை ஏமாத்த மாட்டான், நீங்க பொய் சொல்றீங்க, இந்த போட்டோ எல்லாம் ஒரிஜினலா இருந்தா கூட பரவாயில்ல, நான் நம்ப மாட்டேன், அவன் என்னை ஏமாத்த மாட்டான் என்று சொல்ல, அவரோ அவர் அருகில் நின்றிருந்த அவரின் மகனிற்கு கண்ணை காட்டினார். அவன் டிவியில் ஒரு வீடியோவை பிளே செய்தான். திடீரென்று தன் அவனின் சிரிப்பு சத்தம் கேட்கவும் நிமிர்ந்து அந்த டிவியை பார்த்தாள் அந்த பெண். அதிலோ அவன் வேறொரு பெண்ணுடன் சிரித்து பேசிக்கொண்டிருந்தான். அதை பார்த்தவளின் இதயம் உடைந்தது. இதையும் பொய்ன்னு சொல்றியாமா? இது நிஜம், அதுவும் இது இன்னைக்கு காலையில தான் நடந்தது. அவன் உன்னை ஏமாத்துறான், புரிஞ்சுக்கோ. நீ 2 மாசமா அவன் கிட்ட பேசல, ஆனா அதை பத்தி அவன் கொஞ்சமாவது கவலைப்படுறானா? இல்லையே, அவன் பாட்டுட்டு அவன் வேலைய பார்த்துட்டு ஜாலியா இருக்கான். அவனுக்கு அவன் பழகின பொண்ணுங்கள்ல நீயும் ஒருத்தி, உனக்காகலாம் அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க மாட்டான், புரிஞ்சுக்கோ என்று அவர் தந்தை அழுத்தமாக சொல்ல, ஆனால் அதெல்லாம் அவள் காதில் எங்கு விழுந்தது? அவளின் அந்த பார்வை டிவியிலேயே உறைந்திருந்தது. அவளால் அதை நம்பவே முடியவில்லை. தான் உருகி உருகி காதலித்த தன் அதர்வா வேறு ஒரு பெண்ணுடன் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள். அவளின் இதயம் வலியில் கதறியது. அதற்கு மேல் அதை பார்க்க முடியாதவள் கதறி அழுக ஆரம்பித்தாள். அவளின் அருகில் சென்ற அவளின் தந்தையோ, இங்க பாருமா, அவன் ரொம்ப கெட்டவன், அவன் உனக்கு வேண்டாம்,
அப்பா சொல்றத கேளு, நான் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கோ. எதுக்கு நீ இவ்வளோ கஷ்டப்படணும்? எதுக்கு இப்படி அழணும்? உன்னோட இந்த கண்ணீருக்கெல்லாம் அவன் தகுதியே இல்லாதவம்மா. உனக்கு அவன் வேண்டாம். நான் பார்த்துருக்க மாப்பிள்ளை அப்படி இல்லை, ரொம்ப நல்லவன், உன்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பான் என்று சொல்ல, எதுவும் சொல்லாமல் அமைதியாக எழுந்து அவளின் அறைக்கு சென்றவள் கதவை சாற்றி கொண்டாள். இங்கு அவள் சென்றதையே பார்த்து கொண்டிருந்த அவளின் தந்தையோ திரும்பி அவர் அருகில் நின்று கொண்டிருந்த அவரின் மகனை பார்த்தவர், நாச்சடா எதுவுமே சொல்லாம போயிட்டா என்று கேட்க, விடுங்கப்பா, எங்க போயிட போறா, நம்ம சொல்றதுக்கு தான் ஒத்துக்குவா என்று சொன்னவன் அங்கிருந்து சென்று விட்டான். ஆனால் இங்கு ரூமிற்கு வந்தவளோ அதர்வாவை நினைத்து கதறி அழுது கொண்டிருந்தாள். மித்ரா ஆதியின் கோவத்தை எப்படி சமாளிக்க போகிறாள்? தான் உருகி உருகி காதலிக்கும் பெண் வேறு ஒருவனை திருமணம் செய்ய போகிறேன் என்று மெசேஜ் அனுப்பியதால் அதை நினைத்து வருத்தத்தில் இருக்கும் அதர்வாவிற்கு அவள் தன்னை நினைத்து அழுது கொண்டிருப்பது தெரிய வருமா? மற்றவரிடம் கோபம் கொண்டு திட்டியது போல் மித்ராவிடமும் கோபம் கொள்வானா ஆதி? அதர்வா தன்னை ஏமாற்றி விட்டான். அவன் தன்னை உண்மையாக காதலிக்கவில்லை, தன்னை போல் மற்ற பெண்களையும் காதலிக்கிறான் என்று நினைத்து அழும் அந்த பெண்ணிற்கு அதர்வாவின் காதல் அவள் மட்டும்தான் என்று தெரிய வருமா? இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க நிலா வாய்ஸ் நாவல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நிலா. நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.